தூத்துக்குடி மறைமாவட்டம் ஆனைகுளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய திருவிழா மே 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து அருட்திரு ரியோசில் பெப்பி அடிகள் தலைமையில் கொடியேற்றமும் நடைபெற்றது. தொடர்ந்து 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தினசரி காலை 6:15 மணிக்கு திருப்பலியும் மாலை ஜெபமாலை நற்கருணை ஆசீர் நடைபெற்று வந்தது. 24ஆம் தேதி 8ஆம் திருவிழா காலை 7:30 மணிக்கு திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு அருட்தந்தை தாமஸ் கிழவனேரி தலைமையில் நற்கருணை பவனி நடைபெற்றது. 25ஆம் தேதி 9ஆம் திருவிழா காலை 6:30 மணிக்கு திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு ஆயர் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. ஆனைகுளம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆலயத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வான வேடிக்கையுடன் மேளதாளத்துடன் ஆயர் அழைத்து வரப்பட்டார். குழந்தைகள் மலர்கள் தூவியும் பெண்கள் கும்பத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை தலைமையில் அருட்தந்தை சத்யநேசன், அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் இணைந்து மாலை ஆராதனை நடைபெற்றது. மறையுரை ஆற்றிய ஆயர் ஸ்டீபன் குழந்தைகளுக்கான குட்டி கதை ஒன்றுடன் துவங்கி அதிதூதர் மிக்கேல், காபிரியேல், ரபேல் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் இறைமக்கள் அதிகம் வருகை தந்ததை பார்த்து தனது கனவு நிறைவேறியதாக தெரிவித்தார். மாலை ஆராதனையை தொடர்ந்து மேதகு ஆயருக்கு ஆனைகுளம் பங்கின் கிளை பங்குகள் பண்டாரகுளம், வடக்கு புதூர், தெற்கு புதூர், கருங்கண்ணன் குடியிருப்பு, தலைவர் மனை ஊர் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆனைகுளம் ஆலயம் சார்பில் ஆயர் மற்றும் அருட்தந்தையர் சத்யநேசன், நெல்சன் பால்ராஜ் ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். பங்கு தந்தை கஸ்பார் அடிகள் நன்றியுரை ஆற்றினார். இரவு 9 மணிக்கு அசன விருந்து நடைபெற்றது. 10 மணிக்கு திருவிழா சிகர நிகழ்வாக மிக்கேல் அதிதூதரின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. திருவிழா நிகழ்ச்சியில் பங்கு இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருட்தந்தை எஸ். கஸ்பார் சிஎம், ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் பங்கு இறைமக்கள் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.